காதலர்களை கொல்லும் கருப்பசாமி கோவில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயிலுக்கு கல்யாணம் ஆனவங்க இல்லை காதலர்கள் யாராச்சும் போனாங்கன்னா அவங்க செத்தே போயிடுவாங்க. அந்த காலத்தில் சாம்புவன் காத்தாயி இவங்க 2 பேரும் வாழ்ந்துறாங்க. இந்த சாம்புவனுங்கிறது ஒரு மிகப்பெரிய விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருந்திருக்கு. இந்த காத்தாயிங்க அதே நேரத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு சின்ன பெண்மணி தான். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்து இவங்க 2 பேரும் காதல் வந்துருது. காதல் வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாமலே நிறைய இடத்துக்கு போகிறாங்க, ஊர் சுற்றுறாங்க. அப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வெளியில் ஒரு காட்டுக்குள்ள ஒரு முனிப்பன் கோயில் இருக்குது. அந்த முனிப்பன் கோயிலுக்கு போகிறாங்க. அந்த முனிப்பன் கோயில் இருக்கிற முனிப்பன் எங்கேயுமே இல்லாத மாதிரி கருப்பு கலர் இருந்திருக்கு. அதனால் ஒரு கருப்பசாமி முனிப்பன் இல்லை கருப்பு முனிப்பன் சொல்லிட்டு மாற்றி மாற்றி கூப்பிடுவாங்க. அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த முனிப்பன் முன்னாடியே சத்தியம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம பிரியவே கூடாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த முனிப்பன் முன்னாடியே சத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த காத்தாயி அதே வயலில் வேலை செய்கிற இன்னொரு ஆண் கூட தொடர்பில் இருக்கிறாங்க. அப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சாம்புவன் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய குடும்பத்து ஒரு பெண்ணை பார்த்து அவரை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கனவுல ரொம்ப நாளாக முனி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த முனி அவங்க 2 பேத்தையுமே கொல்ற மாதிரி கனவு வந்திருக்கு. அதாவது இந்த சாம்புவனுக்கு அந்த காத்தாயி முனியை கொல்ற மாதிரியும், இந்த காத்தாயி கனவுல அந்த சாம்புவனை முனி கொல்ற மாதிரியும் பயங்கரமான கனவுகளாக தினமும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் இரவு என்ன நடக்குதுன்னா அவங்களே அறியாம அவங்க தானா அந்த முனிப்பன் கோயிலுக்கு போயிருக்காங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்க மறைஞ்சே போயிட்டாங்க. பல நாட்கள் தேடியும் அவங்க கிடைக்கவே இல்லை. அந்த கோவிலில் அந்த சாம்புவனோட வேட்டியும் அந்த காத்தாயோட சேலையும் கிடந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அதே முனிப்பன் கோயிலுக்கு கல்யாணம் ஆன ஒரு ஜோடி போயிருக்காங்க. போன அவங்க திரும்ப வரவே இல்லை. அவங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரியல. இப்போ வரைக்குமே அந்த கோயிலுக்கு காதலிச்சாலோ இல்லை கல்யாணம் ஆனவங்களோ யாருமே அந்த கோயிலுக்கு போகிறதே கிடையாது.